1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 350 கிராம் கத்திரிக்காய் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு மூடி இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அந்த தண்ணி எதுவும் ஊற்றாமல் வேர்வை தண்ணியிலே இந்த அளவுக்கு வதங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காயை மூடி போட்டு மூடி சுருங்க வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா கலக்காத மிளகாத்தூள். சால்ட் அக்கார்டிங் டு டேஸ்ட். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக அடிச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை திக்காக கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இடித்த மசாலா சேர்த்துட்டு பார்க்கலாம். இடித்த மசாலா சேர்த்தாச்சு. கலந்து விட்டு மூடி போட்டு மூடிட போகிறோம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். 8 பல்லு பூண்டை கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு பார்க்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இதோட வதங்கின பூண்டை கத்திரிக்காயோட சேர்த்துட்டேன். பூண்டை சேர்த்து எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். அடுப்பை அமர்த்திக்கோங்க. உங்ககிட்ட பச்சையாக கருவேப்பிலை இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.